ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ரோட்டுக்கடை வெங்காய சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீ உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ரோட்டுக்கடை வெங்காய சட்னி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. முழுக்க சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். உப்பு, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, அப்புறம் தண்ணியில் சிகப்பு மிளகாய், புளி ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு அரைக்கும் போது டேஸ்ட்டு, கலரு, டெக்ஸ்டர் சூப்பராக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் வறுக்க டைம் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு இதை சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் இப்போ நான் வறுத்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயங்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். அது நல்லா வதங்கி வர இன்னும் பருப்பு வதங்கிறதுக்கு கரெக்டாக வருங்க. பூண்டு சேர்த்திக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெங்காயத்தையுமே சேர்த்துக்கலாங்க. அப்புறம் ஒரு தக்காளி, கலருக்கு டேஸ்ட்டுக்காக ஒரு தக்காளி, புளி சேர்த்தாலும் தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையும் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ஓரளவு வதக்கிக்கலாம். எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்த எல்லா பொருளும் வதங்கிட்டு இருக்குது. இன்னும் வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற புளி, தண்ணியில் ஊற வச்சுருக்கிற புளியும் சிகப்பு மிளகாய் அதையும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷம் வதங்கட்டும். தக்காளியெல்லாம் நல்லா சுருங்கிட்டு இந்த அளவுக்கு வதக்கணும். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் நல்லா ஆறட்டுங்க. ஆறின உடனே தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்து அரைச்சிக்கலாம். மறுபடியும் அதே பேனையை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இந்த ஆயில் ஹீட் ஆன உடனே நாம் கடுகு, தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு சிகப்பு மிளகாய் உடைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாங்க. அந்த சட்னி அரைச்ச உடனே இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கான தாளிப்பு தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ரெடியாக தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த சட்னிக்கு நம்ம வதக்கி வச்சுருக்கிறத ஆறினோடனே அரைச்சிக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னியை அரைச்சிக்கலாங்க. தண்ணி தேவைப்பட்ட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தக்காளி, வெங்காயம் இதில் இருக்கிற தண்ணியே போதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம், தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக அரைச்சாச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டதுங்க. நான் அரைச்சிட்டேன். இப்போ இந்த அரைச்ச விழுதை நம்ம தாளித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் போட்டு நம்ம கிளறிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அடுப்பை ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தாளிப்பை இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட ரோட்டுக்கடை வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக நம்மளோட ரோட்டுக்கடை வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. வெங்காயம் தக்காளி சட்னி, வெங்காய சட்னி எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். நம்ம சேர்த்துருக்கிற ஆனியனுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு கார்லிக் பிடிக்கும் அப்படின்னா ஆனியனுக்கு ஈக்குவலாக கார்லிக் சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் கம்மியாக தான் ஃப்ளேவர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்லிக்கை கம்மி பண்ணிக்கலாம். காரம் இவ்வளோ சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி டெக்ஸ்டருக்காக நம்ம சேர்க்குறது. புளி கரெக்டாக சேர்த்துக்கோங்க, நல்லா உரப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சூடாக சாதம் வச்சு அதுக்கு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.